புடிய தன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குருப்பெயர்ச்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது. அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி. காலப்புருஷனுக்கு மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது, வணக்கத்துக்குரியது, வாழ்த்துக்குரியது, இந்திய திருநாட்டின் மீது பற்று உள்ளது. மொழிப்பற்று, தாய்நாடு பற்று, தாய்ப்பற்று, தாய்நாடு பற்று, தாய்மொழிப்பற்று. இந்த பற்று இதன் பிராக்கெட்டுக்குள்ள நீங்கள் பாசம்னு கூட எழுதிக்கோங்க. அது என்ன பாசம்னோட சொல்ல தெரியாது. இந்த 4வது இடம் இருக்குது மோசமான இடம். ஏன்னா 4ங்கிறது எல்லாத்தையுமே அனுசரிக்கிறது. அந்த 4 எல்லாத்தையுமே அனுசரிக்கணும். அதனால தான் அது 4 பக்கம் பாடுறா, ஒரு பக்கமாக பார்த்துட்ருக்குற சொல்லுவோம்ல வாத்தியார், அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வா, அந்த தமிழ் புக் எடுத்துகிட்டு வா, இங்கிலீஷ் புக் எடுத்துகிட்டு வா. சார் இல்லை சார் 4 பக்கமும் தேடுறா, ஒரு பக்கமே தேடினா அப்படிறா வாத்தியார் சொல்லுவார். அதே மாதிரி 4க்கும் 4ஐயும் அனுசரித்து 4ஐயும் அனுசரிக்கணும். 4ம் அனுசரித்து வரக்கூடிய 4ஐயும் அனுசரிக்கக்கூடிய அறிவு படைத்தவர்கள் கடகராசி. 12 ராசியில் கடகத்தில் பிறப்பதற்கு முன் ஜென்மம் எடுத்திருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா தாய்க்கும் கடகத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம். தாய்க்கும் கடகத்திற்கும். ஏன்னா காலப்புருஷனுக்கு 4 மாதாஸ்தானம், காலப்புருஷனுக்கு 4 சுகஸ்தானம், காலப்புருஷனுக்கு 4 கருவறை. கரு கொடுக்கக்கூடியது தாய் தானே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு எல்லா கஷ்டமும் எல்லா காலங்களும் எல்லா 12 ராசிக்கும் கஷ்டம் இருக்காது. ஒன்று போகும் ஒன்று வரும், ஒன்று போகும் ஒன்று வரும். அப்படிப்பட்ட கடகராசிக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நூடுல்ஸ் ஆகி வெந்து வேதனையாகி இருந்த காலங்கள்லாம் போய் இனிமேல் ஒரு மிகப்பெரிய எல்லையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இல்லைங்கய்யா, குரு எங்கள் வீட்டுக்கு தானே வர்றாரு, நீங்கள் எல்லாம் குரு பார்க்குறது தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நேயர்கள் கேட்குறாங்க. நேயர்கள் தயவுசெய்து கேட்டுக்கங்க. நேயர்கள் இருப்பது உச்சம் பெற்ற குரு, அது நட்பு பெற்ற கிரகம். அப்போ நட்பு பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்லதைத்தான் சொல்லுவாங்க, நல்லதைத்தான் கொடுப்பாங்க. அதுக்காக பார்க்குற விட்டையே 5/9 நமக்கு விருச்சகத்தை பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு, மீனத்தை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அந்த வீடு பகை வீடா, அந்த வீடு சம வீடா, அந்த வீடு நட்பு வீடா அப்படிங்கிறது கொஞ்சம் உற்று நோக்கணும்ல. நம்ம எதையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது. அப்போ குரு கடகராசியில் உச்சம் பெறுகிறார். அது யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அது சந்திரனுடைய வீடு. அப்போ உச்சம் வரும்போது நிச்சயமாக ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி விருச்சகம், மகரம், கும்பம். அது மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பீரியட்டை பார்க்குறதுக்கு திம்பு வேணும்ல. நான் உட்காந்துருக்கிறேன், நான் உட்காந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம் இந்த மாதத்துக்கு. அப்போ நான் உட்கார ஸ்டாண்டிங் சேர் நல்லா இருக்கிறோம்ல, அப்போ தான் உட்கார முடியும். அதே மாதிரி கடகத்தில் ஜம்முன்னு உட்காந்துக்கிறார். புனர்பூஷத்தில் உட்காந்துக்கிறார், பூஷத்தில் உட்காராரு. அப்புறம் ஆயிலத்துக்கு வரும்போது கவனமாக இருக்கணும்.
ஆயிலத்துக்கு ரொம்ப தான் கவனமாக இருக்கணும். குரு ஆயிலையும் சம்மந்தப்பட்டதுக்கு ரொம்ப தான் கவனமாக இருக்கணும். அது பின்னாடி அது மேக்ஸிமம் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஆயில்யங்கும்போது கிட்டத்தட்ட 11/8/19/10 11/8 ஏன்னா ஒரு 2 மாதம் கழித்து தான் அந்த சாரத்துக்கு வருவார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு உரிய வேலை நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகள், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியமான நாட்டு மருந்து கடை, தானியங்கள், வெள்ளை பொருட்கள், கடல் சார்ந்த வேலைகள் கடல் சார்ந்த துறைகள் அத்தனையும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், வெளிநாடு, உள்நாடு, தாய்ப்பற்று, தாய்மொழிப்பற்று, மீன் மார்க்கெட்டு, மீன்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். வெஜிடபிள்ஸு பூக்கள் அத்தனை நீங்கள் போகலாம். இது எல்லாத்திலும் டைரெக்டாகவும் போகலாம், நீங்கள் இளமிளகாயும் போகலாம். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாதமாக மாறும். அப்படி மாறினா தான் கடகத்துக்கு அந்த தன்மை, கரைக்கும் தன்மை, பாசத்தை ஏந்தி நிற்கும் தன்மை, எல்லா இடத்துலையும் வெற்றி கொள்வது பாசம்னு நிரூபணம் ஆகக்கூடியது தான் கடகராசி. கற்பனைக்கு உரியது கடகராசி தான், கற்பனைக்கு உரிய ராசி. எந்த இது வந்தாலும் சரி ஆட்டி படைக்கக்கூடிய ராசி. எல்லாத்தையும் தள்ளுபடியாக்கி அஷ்டமத்தில் எல்லாத்தையும் கறங்க வச்சு ஒரு வழி பண்ணிட்டு இப்போ நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நேரமும் சரி. உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று உங்களுக்கு உயர்வை கொடுப்பார் நிச்சயமாக. கண்டிப்பாக தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கடகராசியை நம்ம வணங்க வேண்டியது கற்கடேஸ்வரர். கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வரர் இருக்கார், திருவிசநல்லூர் இருக்கார். கொஞ்சம் பழமையான கோவில், பழமையான திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு, வடக்கு முகம் உள்ள அம்பிகை வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தை 1-2 மிக சிறப்பான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.